வணக்கம். உங்களுக்கு இயற்கையை ரசித்து கொண்டு இடங்களின் வரலாற்றையும் அறிந்து கொண்டு பயணம் செய்ய விருப்பம். ஆனால் பயணம் செய்ய முடியவில்லையா? பல்வேறு மனிதர்களோடு பழகி அவர்களுடைய உணர்வு நிலையோடு கலக்க உங்களுக்கு விருப்பம். ஆனால் பலரோடு பழகும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கவில்லையா? அப்படியென்றால் நீங்கள் நிச்சயம் எஸ். ராமகிருஷ்ணன் எழுதிய தேசாந்திரி என்ற நூலை வாசித்தே ஆக வேண்டும். பல்வேறு இடங்களுக்கு பயணம் செய்கின்ற எஸ்ரா அவர்கள் தான் செல்கின்ற இடங்களை பற்றி பல்வேறு சுவையான பதிவுகளை எமக்கு வெளிப்படுத்தியுள்ளார். தேசாந்திரி என்ற அந்த அவருடைய தொடர் பயணமும் அதன் இலக்கிய வடிவமும் ஆனந்த விகடனில் தொடர்ச்சியாக வெளிவந்தது. அதிலே பயணத்துக்கு முன்னரான நிலை பற்றி மிக அழகாக எழுதியுள்ளார். கடலளவு வெளிச்சம். உலகம் ஜன்னல் வழியாகத்தான் எனக்கு அறிமுகமானது. அப்போது நான் எக்கி நின்றால் மட்டுமே ஜன்னல் தெரியும் வயதில் இருந்தேன். அந்த ஜன்னலின் வெளியே என்ன இருக்கிறது என்று பார்ப்பதற்காக முக்காலியை இழுத்து போட்டு அதன் மீதேறி ஜன்னல் கம்பிகளை பிடித்து கொள்வேன். வெளியே சதா அலைந்து கொண்டே இருக்கும் வெயிலை பார்ப்பது எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஊர் சுற்றும் ஆசை எந்த வயதில் முளைத்துவிடத் துவங்கியது? ராமநாதபுரம் மாவட்டத்தில் சிறு கிராமம் ஒன்றில் வளர்ந்த என்னை உலகின் விஸ்தாரணத்தை நோக்கி அலையச் செய்தது எது? எவரது நிழலை தொடர்ந்து நான் சென்று கொண்டு இருக்கிறேன் என்று எத்தனையோ முறை யோசித்து பார்த்திருக்கிறேன். என் நினைவில் எப்போதும் பசுமை மாறாமல் இருப்பது ஒரு ஜன்னல் மட்டுமே. உலகம் என்னோடு அப்படித்தான் உறவு கொள்ளத் தொடங்கியது. 7-8 வயதுகளில் ஜன்னலை பிடித்தபடி வெளியே பார்த்து கொண்டு இருப்பேன். தெருவில் இறங்கி விளையாட பயமாக இருக்கும். ஜன்னலுக்கு அப்பால் ஒரு வேப்ப மரம் இருந்தது. அதன் பின்னால் சில வீடுகள் இருந்தன. அதற்கும் பின்னால் சில தெருக்கள் இருந்தன. அதற்கெல்லாம் அப்பால் ஆகாயம் இருந்தது. எனக்கும் ஆகாயத்திற்கும் இடையில் ஒரே ஒரு ஜன்னல் மட்டுமே இருப்பது போல தோன்றும். தண்ணீருக்குள் ஒரு மீன் குஞ்சை விட்டால் அது எத்தனை லாவகமாகவும் சந்தோஷமாகவும் தண்ணீரின் பிரம்மாண்டம் பற்றிய பயமின்றி நீந்தி போகிறதோ அப்படி இந்த ஜன்னலை கழற்றி எடுத்து விட்டால் நானும் காற்றில் மிதந்தபடியே ஆகாயம் வரை செல்லக்கூடும் என்று கற்பனை செய்து கொள்வேன். ஆனால் ஜன்னல்கள் மரத்தால் செய்யப்பட்டவை. வளைக்க முடியாத இரும்பு கம்பிகள் குறுக்கே பொருத்தப்பட்டவை. ஒரு மக்காச்சோளத்தை கடித்து தின்பது போல இந்த ஜன்னலை கடித்து தின்ன முடியாது. மரத்திலிருந்து இலை தானே உதிர்ந்து விடுவது போல வீட்டிலிருந்து ஜன்னல் உதிர்ந்து போய்விடாதா என்று கூட யோசித்து கொண்டு இருப்பேன். ஆனால் ஜன்னல்கள் இரக்கமற்றவை, கண்ணீரால் கரைந்து கொள்ளும் மாய கண்ணாடி போன்றவை. வீட்டுக்குள்ளேயே 4-5 பசுமாடுகள் கட்டப்பட்டிருக்கும் அளவுக்கு பெரியது எனது வீடு. அதில் நான் நின்று பார்க்கும் ஜன்னலைப் போல 7 இருந்தன. ஒவ்வொரு ஜன்னலுக்கு வெளியேயும் தனித்தனியான ஆகாயம் இருப்பதாகவே நம்பினேன். ஜன்னல்கள் பகலோடு மிக நெருக்கமாகவும் இரவோடு பகைமை கொண்டும் இருப்பதும் ஏனென்று அப்போது புரியவில்லை. சில நாட்களில் நான் பார்த்து கொண்டு இருக்கும் போதே மாலை வெயில் அடங்கி குபுக் குபுக்கென்று குமிழ் விடுவது போல் இருட்டு கசிந்து பெருகத் தொடங்கும். என் கண்முன் இருந்த வேம்பை, வீடுகளை, தெருக்களை இருட்டு தன் கடைவாய் பற்களால் மென்று தின்று விடுவது போல யாவும் மறைந்து போய்விடும். இருட்டுக்குள் கண்களால் துளாவியபடியே உலகம் எங்கே இருக்கிறது என்று தேடிக்கொண்டு இருப்பேன். இருட்டை உற்று பார்த்தால் அது உன்னை பிடித்து கொள்ளும் என்று வீட்டில் இருந்தவர்கள் பயமுறுத்தி ஜன்னலை மூடுவார்கள். வீடு அப்போது ஒரு தீப்பெட்டி போலவும்
நாங்கள் அதற்குள் பதுங்கியிருக்கும் தீக்குச்சிகள் போலவும் இருப்போம். இரவில் உலகம் என்னவாகிறது? இருட்டுக்கு எத்தனை கண்கள் இருக்கின்றன? எப்படி கரைந்து போய்விட்டது பகல்? இப்படி பதிலற்ற கேள்விகளுடன் இருந்த பாலியத்தில் இருட்டைப் போலவே மொத்த உலகையும் தின்று தீர்த்துவிட வேண்டுமென்ற பேராசை எழத் தொடங்கியது. நடை பழகும் வயதிலிருந்து என் விருப்பத்திற்குரியதாக இருக்கிறது வெயில். அது வெயில் என்று தெரியாமலே தரையில் ஊறும் வெளிச்சத்தை நாக்கால் நக்கி குடித்துவிட முயன்றிருக்கிறேன். சில நாட்கள் படிகளில் நின்று காணும் போது வெயில் தன் அகன்ற சிறகுகளை விரித்து தெருவில் நடனம் ஆடுவது போலிருக்கும். சப்தம் இல்லாமல் அது சுவரில் ஏறுவதும் வீட்டின் சமையல் அறை வரை நடந்து திரிவதும் அதிசயமாகத்தான் தோன்றும். வெயில் என் முதல் தோழன். பள்ளி நாட்களில் வெயிலின் தோளில் கை போட்டு கொண்டு தெருக்களிலும் தட்டான்கள் கிறங்கி கிடக்கும் தும்பை பூத்த வெளிகளிலும் சுற்றி அலைந்திருக்கின்றேன். அப்போது உலகம் ஒரு எலுமிச்சம் பழத்தைப் போல எந்த பக்கத்துக்கும் ஒரே வாசனையை நுகரக்கூடியதாக இருந்தது. வெயில் எனக்கு கற்றுக் கொடுத்ததெல்லாம் தன்னியல்பில் அலைந்து திரிவதுதான். வெயில் கரைகளற்ற ஒரு நதியைப் போல எல்லா திசைகளிலும் பாய்ந்தோடிக்கொண்டு இருக்கும். சில நேரங்களில் பூனையைப் போல மெல்ல ஜன்னல் வழியே எட்டி பார்க்கும். வீட்டின் ஓடுகள் வெயிலை குடித்து முறுக்கேறி சப்தமிடும் போது வெயிலின் சிரிப்பை கேட்க முடியும். தெருவில் ஓடும் நாயின் முதுகில் கூட வெயில் தத்தியோடுவதை பார்த்திருக்கிறேன். தண்ணீரில், சமையல் பாத்திரங்களில் என ஜாவிலும் வெயிலின் ரேகைகள் படிந்திருப்பதை கண்டிருக்கிறேன். வெயில் என் உச்சந்தலையில் இறங்கி கால் பெருவிரல் நகம் வரை என்னை பிடித்திருக்கிறது. உடலில் வெயில் வரைந்த சித்திரங்கள் ஒருபோதும் அழியாதவை. ஆரம்ப பள்ளியில் முதலாக சுற்றுலா அழைத்து போயிருந்தார்கள். கன்னியாகுமரி கடற்கரையில் விடியாத இரவில் பாதி தூக்கமும் விழிப்புமாக நடந்து போனேன். அலைகளின் சப்தம் கேட்டதே அன்றி கடல் தெரியவில்லை. இருட்டு கடலை கவ்வியிருந்தது. கிழக்கே தொலைவில் இருந்து வெளிச்சம் பீறிடத் தொடங்கி நெல்லிக்காய் அளவு தெரிந்த சூரியன் பார்த்து கொண்டு இருந்த போதே பருத்து விரிந்து ஆவேசத்துடன் கடலை கிழித்து கொண்டு வானத்துக்கு ஏறி வீரியம் மிக்க கால்களால் ஓங்கி மிதித்தபடியே வானில் நடக்க துவங்கிய போது பகல் வந்துவிட்டது என்று கத்தினேன். கடலளவு வெளிச்சம் விரிந்து கொண்டு இருந்தது. அப்போதுதான் வெயில் கடலை விடவும் விசாலமானது என்ற நிஜம் புரியத் தொடங்கியது. வெளிச்சம் உலகின் கடைக்கோடி குத்திச்செடி வரை பரவி நீண்டது. இருளின் சுவடே இல்லை. துடைத்து வைத்த கண்ணாடி போல் உலகம் பளீரெனத் தெரிந்தது. சூரியனோடு உறவு கொள்வது எளிதானதில்லை. சூரியன் நம் தலைக்கு மேலாகச் செல்லும் ஒரு விண்கோள், பரவசமூட்டும் பொருள். வேறு என்ன இருக்கிறது உலகில்? சூரியனை நேர்கொள்வது எளிதானதில்லை. நாம் ஒரு தாவரமாக இருந்து பார்த்தால் மட்டுமே வெளிச்சத்தின் ருசியை அறிந்து கொள்ள முடியும். வெயில் எங்கே செல்கிறது என துவங்கிய கேள்விதான் என் பயணங்களுக்கெல்லாம் முதல் புள்ளியாக இருந்தது. மிக அதிசயமானதொரு நாளைப் போல் நினைவில் தேக்கியுள்ளது. கரடியை கூட்டிக் கொண்டு ஒருவன் வந்து நின்ற பகல். அப்போது எனக்கு 10 வயதிருக்கும். கரடியை கூட்டி வந்தவன் மெலிந்திருந்தான். அவனோடு இருந்த கரடிக்கு உடல் முழுவதும் மயிர் அடர்ந்திருந்தது. கரடியின் கண்கள் பழுப்பாக இருந்தன. அக்கண்களுக்குள் கரடி வாழ்ந்த காடு ஒளிந்து கொண்டிருப்பது போலிருந்தது. கரடிக்காரன் தெரு தெருவாக கரடியை கூட்டிச் சென்று வித்தை காட்டினான். கரடியின் வலது கையில் ஒரு கடிகாரம் கட்டப்பட்டிருந்ததை சிறுவர்கள் வியப்போடு பார்த்து கொண்டிருந்தனர். கரடி என் வீட்டின் வாசலில் வந்து நிற்கும் என்று நான் கனவிலும் யோசித்தது கிடையாது. ஆனால் அன்று கரடி தன் 2 கால்களை தூக்கி வணக்கம் சொன்னபடியே வாசலில் நிற்கிறது. கரடிக்காரன் தான் மலபாரில் இருந்தே நடந்து வருவதாகச் சொன்னான்.
அம்மா ஒரு தட்டில் சாதம் கொண்டு வந்து அவனிடம் நீட்டிய போது, கரடிக்கும் சாப்பிட ஏதாவது தர வேண்டும் என்றான். நான் உள்ளே ஓடி ஒரு வெள்ளரிக்காய் கொண்டு வந்து நீட்டினேன். கரடி வாங்க மறுத்து என்னை முறைத்து பார்த்தது. கரடி சாப்பிடுவதற்காக தேன் வாங்க காசு கேட்டான் கரடிக்காரன். அம்மா வீட்டில் காசில்லை என்ற போது அவன் விடாமல் காசு கேட்டுக்கொண்டே இருந்தான். வீட்டின் வாசலில் அதுவரை படுத்து கிடந்த நாய் தலையை சிலுப்பியபடி கரடியை பார்த்து குறைக்கலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டிருந்தது. கரடிக்கு காசில்லை என்று விரட்டிய போது கரடிக்காரன் சோர்ந்து போன முகத்துடன் தனக்கு ஒரு பழைய செருப்பு வேண்டும் என்று கேட்டான். டயர் செருப்பு ஒன்றை எடுத்து தந்தார்கள். அவன் தான் மதுரைக்கு போவதாக சொல்லியபடியே கரடியை கூட்டிக் கொண்டு நடந்தான். சாப்பிட எதுவும் கிடைக்காத ரோசத்தில் கரடி அதன் பிறகு எந்த வித்தையையும் செய்ய மறுத்து தன் ரோசம் தீராமல் தெருவில் நடந்து போனது. இந்த கரடிக்காரனோடு கூடவே நடந்து போய்விட முடியாதா என்ற ஏக்கத்துடன் அவன் பின்னாடியே நடந்து போனேன். அவன் திரும்பி பார்த்து வீட்டுக்கு போ என்று திட்டியபடியே நடந்தான். கரடி கண்களிலிருந்து மறைய மறைய வேதனையாகவும் ஏக்கமாகவும் இருந்தது. ஒரு நாள் நான் இவனைப் போல கரடியை கூட்டிக் கொண்டு நடந்தே அலைவேன் என்று நானே சொல்லிக்கொண்டேன். வயதும் ஆசையும் வளர வளர கால்கள் வீட்டில் இருப்பு கொள்ள மறுத்தன. ஆண்டின் வெவ்வேறு காலங்களில் ஊருக்குள் வந்து போகும் பரதேசிகளும் மாட்டுத் தரகர்களும் நாட்டு மருந்து விற்பனையாளர்களும் ஏலம் போடுகிறவர்களும் உப்பு வியாபாரிகளும் பாவை கூத்தர்களும் ஊர் விட்டு ஊர் செல்வதை நியாயப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். மரத்தை தரைமேல் வீழ்த்தும் நிழலைப் போல வீட்டின் கட்டுப்பாடுகளை என் காலடியில் வீழ்த்திவிட்டு வெளியே சென்றுவிட முடியும் என்று நம்பினேன். உறக்கத்தின் போது ஒரு பட்டாம்பூச்சி என்னை தன் கால்களால் தூக்கி கொண்டு போய் ஏதோ ஒரு மலையின் மீது பாலைவனத்தின் மீதோ போட்டுவிடக் கூடாதா என்று கனவு காணத் தொடங்கினேன். நடுநிலை பள்ளி முடிப்பதற்குள் உலகின் கதவுகள் திறந்து கொண்டு விட்டன. அருகில் இருந்த கிராமங்களில் தனியே சுற்றியலைய தொடங்கினேன். வெயிலோடு கொண்ட சிநேகம் என்னை அலைந்து திரியச் செய்தது. இன்று வரை ஏதேதோ இடங்களில் சுற்றியலைந்து நான் கண்டுகொண்ட ஒரே உண்மை, உலகம் முழுவதும் வீடுகள் இருக்கின்றன. எல்லா வீடுகளிலும் ஜன்னல்கள் இருக்கின்றன. எல்லா ஜன்னல்களுக்கு பின்னாலும் ஒரு சிறுவனோ சிறுமியோ உலகை வியப்பு கலையாமல் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான். இவ்வாறு அந்த நூலில் எஸ்ட்ரா அவர்கள் தான் பல்வேறு இடங்களுக்கு சென்ற பதிவுகளை சுவாரஸ்யமாக தொடர்ந்து எழுதி கொண்டே போகின்றார். ஆனால் நான் இப்போது உங்களோடு பகிர்ந்து கொண்டது பயணத்துக்கு முன்னரான சிறுவயது ஏக்கங்கள். ஜன்னல்களின் வழியாக உலகத்தை பார்த்து தான் பயணத்துக்கு தயாராகாத ஏக்கத்தை முதலில் பதிவு செய்துவிட்டு பின்னர் தேசாந்திரி என்ற அற்புதமான நூலிலே தன்னுடைய பயணங்களையும் இயற்கையின் கூறுகளையும் வரலாற்று தடங்களையும் மிக அழகாக வெளிப்படுத்தியுள்ளார். இலக்கிய ரசனையுள்ள ஒவ்வொருவரும் வாசிக்க வேண்டிய அற்புதமான நூல் எஸ்ரா அவர்களுடைய தேசாந்திரி. நல்ல நூல்களை வாசிப்போம், எண்ணங்களை மேம்படுத்துவோம். எண்ணுவது உயர்வு, எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.